ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த நிஷா இருக்கா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக காயை நவுத்தி நின்றுவா. இப்போ ரொம்பவே பெரிய இடத்துக்கு நவுந்துட்டா. இப்போ நம்ம செஸ்ஸில் வந்து ஒரு கட்டமாக தாண்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி இவ ரெண்டு கட்டமாக தாண்டிட்டு இருக்கா. எப்படியாச்சும் நம்ம முந்தி வச்சுக்கிட்டு விஜய்க்கு பக்கத்தில் போயிடணும். எப்படியும் ஒரு வழியாக இந்த மல்லி வந்து எட்டாவது தூரத்துக்கு போயிட்டா. இதுக்கு மேலே நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெண்பா மனசில் இடம் பிடிக்கணும். வெண்பா என்ன சொல்கிறாலோ அதுதான் மாமா கேட்பாரு. அதுபடி பார்த்தாங்க நமக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். நம்ம முதல்ல வெண்பாவை கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா போகிற இடத்துக்கெல்லாம் போய் ஏதோ எதிர்ச்சியாக நடக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஆபத்தை வர வைக்கிறது, அதுலேருந்து போய் காப்பாற்றுறது, அவளுக்கு ஆபத்தை வர வச்சு அவகிட்ட நல்ல பேர் வாங்குறது, இப்படியே செஞ்சிட்ருக்கா இந்த லூசு பொண்ணு நிஷா. எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா? ஒருவேளை பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பைத்தியம்லாம் இல்லை, அது பைத்தியமே தான். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க வாழ்க்கையில் போயிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருட்டு வேலை கம்யூனிட்டி வேலைலாம் பண்ணி விஜயை வந்து எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுக்கணும், வெண்பாவை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இப்போ வந்து பாசம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துருக்காங்க. இதை வச்சு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கம் இழுத்துடலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க. என்னதான் பகல்லே பால் குடித்தாலும் மல்லாக்கப்படுத்துக்குன்னு பல நினைச்சாலும் அவள் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ஒன்றும் நல்லவளும் இல்லை. அவள் காரியம் ஆகணும் அப்படி இறங்கி வேலை செய்வாள். அவள் காரியம் மட்டும் முடிஞ்சு அதுக்கப்புறம் எதையும் கண்டுக்க மாட்டாள். அப்படிப்பட்ட ஆள் தான் அவகிட்ட போய் சிக்கு வர நம்ம விஜய் காலா கீழே நின்றாலும் அவள் தண்ணி குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ இருந்துக்கிட்டு வெண்பாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறான். எதுக்கு அப்படின்னு சொன்னதும், நான் எதுவாக இருந்தாலும் வெண்பா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோனை வச்சிடறாரு. என்ன இது எப்போ பார்த்தாலும் ஏன் எதுக்குன்னு நசன்னு கேள்வி கேட்டுருவாங்க. இவன் வழியில் மட்டும் விழுட்டும், அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெண்பா வந்து உன்னை பார்க்குறதுக்கு ஒரு சம்மதிச்சிட்டான். என்ன அவளுக்கு ஒரு அம்மா அப்படின்ற ஒரு அந்தஸ்து தேவைப்படுது, அதுக்காக நான் ஒன்றும் என் மனைவியை ஏற்றுக்க விரும்பலை. ஆனால் இப்போதைக்கு வெண்பாக்கு ஆறுதலுக்கு யாராச்சும் ஒருத்தர் தேவை இல்லையா, அதனால் மட்டும்தான் உன்னை வந்து பார்க்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க மாமா, நீங்கள் பாருன்னு சொன்னீங்க பார்த்தியா, அது எனக்கு போதும், வேறு எதுவும் வேணாம். நீங்கள் எப்போ வரீங்க எங்கே வரீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி எல்லாரும் பேசுகிறாங்க. வெண்பா குடுன்னு ஓடி போய் அவங்க சித்தியை கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா அவளுக்கு பாசம்ன்றது அதிகம். அவளை மேலே பாசம் வச்சுக்கிற யாராக இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க சித்தியை கட்டி பிடிச்சி முத்த கொடுக்குறான். அதை பார்த்த விஜய்க்கு பரவாயில்லையே நல்லா ஒட்டிக்கிட்டாலே அப்படின்னே இவன் நல்லா போலதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெர்க்காயிடாது. அதுக்காக நீங்கள் வந்து அவளை முழுசாக நம்பிடாதீங்க விஜய் சார். ஏன்னா அவள் என்னைக்கு இருந்தாலும் பல்ல போடுங்கன்னா பாம்பு, உங்களுக்கு என்னைக்குனாலும் அவள் சுற்றி கீழே தள்ளாமல் விட மாட்டா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அவளை நல்லவன் நினச்சிங்க, அதுக்கப்புறம் பட வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அட்வைஸை கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா இவ இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் மனசுல இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். இவ பேசுறது இவ பண்ணுறது எல்லாமே அவருக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியே செஞ்சுருக்கிறா. அதனால் விஜய்க்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குன்றது, உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, கொஞ்சமாக அப்படியே அந்த விஜய் வந்து மாய வலையில் விளைவிக்கிறா. அவரும் இருந்துக்கிட்டு இனிமேல் நிஷா தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துலேயுமே மாறிட்டார். உடனே எங்கேயாச்சும் போகிறதா தான் நிஷா வெளியில் போகலாமான்றது, அதுக்கப்புறம் நிஷா இங்கே போகலாமா அங்கே போகலாமா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேரும் தோல் மேலே கைப்பட்டு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த வெண்பாக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம மல்லியம்மா மாதிரி இவங்களும் நல்லவங்களாக தான் இருக்காங்க. நம்ம டாடா வந்து எப்போவுமே கெட்டவங்கள தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. மல்லியம்மாவும் நல்லவங்க தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. அதுக்காக நம்ம மேலே உயிராக இருக்கிற நம்ம சித்தியை வந்து விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் நைட்டு உட்காந்து பேசுகிறாங்க. டாடா, என்ன நிஷா வந்து நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மல்லியம்மாவோட இவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படி பாசம் வச்சு இந்த மல்லியம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே என் மேலே பாசத்தை காட்டுறாங்க, இவங்களை ஏன் வெறுக்கணும்? அதனால் இவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்களும் நானும் ஒன்றா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை சொல்ல, உன் விருப்பம் என்னவோ அதே தாங்க என்னுடைய விருப்பம், நான் எதுவும் உன்னை சொல்ல வரல, அதுக்காக உன்னை வந்து நான் கண்டிக்கவும் போகிறதில்ல, யார் கூட பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிகிற வயசு தான், நான் எதுவும் உனக்கு சொல்லி இது பண்ணுறதில்ல, உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க. ஏன்னா அப்போ தானே ரெண்டு பேரோட இதுவும் உறவு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து விருப்பமே இல்லை நம்ம வெண்பாக்கு. என்னது இது உடனே வா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பார்க்குறா. சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அவள் போய் என்ன சொல்லிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. என்னதான் அவங்க கூட க்ளோஸாக இருந்தாலும் அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.